உங்களில் ஒருவன் உங்கள் மிஸ்டர் எம்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சுலைமான்ஸ் வியூ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரெடிட் கார்டு வரமா சாபமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டை நிறைய பேர் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்படி நம்ம பார்க்க போகும்போது இந்த பேங்க் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்காரங்க கொடுக்குறாங்க, சிட்டி பேங்க்கு, இந்த மாதிரி அது லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணி அதில் நம்ம பார்க்க போகும்போது பைசா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கார்டு கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களும் அந்த ஆனுவல் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸு அப்படின்னு போட்டிருக்காங்க, கேஷ்பேக் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மென்ஹேட்டன்ஸும் க்ரோசரி ஐட்டமு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கொடுக்குறதா, டெலிஃபோன் பில்ஸுக்கு பே பண்ணுறதா, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. இப்போது இதில் அதே மாதிரி பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் வெப்சைட், அவங்களோட இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்கே நம்ம போகும்போது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டில் டைட்டானியம் கார்டுக்கு உண்மையில அவங்க அங்கே போட்டதும் இங்கே இருக்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. கேஷ்பேக் ஃபியூவலுக்கு கொடுக்குறாங்க, கேஷ்பேக் டெலிஃபோன் பில்லுக்கு பே பண்ணுறாங்க. அதுமாதிரி கேஷ்பேக் யூட்டிலிட்டி நம்ம கேஸு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி இபி பில் பே பண்ணும்போதெல்லாம் கேஷ்பேக் கொடுக்குறதா போட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக நீங்கள் டீப்பாக பார்க்குறாந்தா பார்த்துக்கோங்க, எவ்வளோ மினிமம் யூசேஜ் பண்ணால் இது எலிஜிபிளில் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆனுவல் ஃபீஸ் வேவர் எவ்வளோ மினிமம் யூசேஜ் பண்ணால் வேவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் நீங்கள் கஸ்டமர் கேரில் நீங்கள் டீப்பாக கன்சல்ட் பண்ணுறாந்தா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மென்ஹேட்டன்ஸுக்கு என்ன போட்டிருக்காங்க, கேஷ்பேக் சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுக்குறதா போட்டிருக்காங்க மினிமம். அப்புறம் அதர் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகே. அது மாதிரி மணி கண்ட்ரோல், அது இவன் என்ன போட்டிருக்காங்க, HDFC பேங்க் மணி பேக் போட்டிருக்கிறாங்க. இவங்களும் கேஷ்பேக் மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் 4 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு 150 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸை டோட்டலாக வரும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு 20 காசு இவங்க கேஷாக கிரெடிட் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி நான் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த ஒர்க் ஷீட் பிரகாரம் நம்ம இது எல்லாம் பெனிஃபிட்டாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இது நியர்லி ஒரு வருஷத்தில் நம்ம 44,000 ரூபா நம்ம இதில் மிச்சப்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஷீட். இது நீங்களும் கொஞ்சம் என் கூட பாருங்கள். இதே மாதிரி முதல் பில்லிங் டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எவ்ரி 5th 15th 25th இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்தந்த பேங்க்காரங்க என்ன சைக்கிள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பேமெண்ட்டுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சைக்கிளை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நான் ஒரு ஒர்க் ஷீட் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 40,000 ரூபா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு 150 ரூபா விதம் பிரேக்கப் போட்டுருக்கேன் பாருங்கள். 150 ரூபா இன்ட்டு 266 ரூபா இன்ட்டு 4 பாயிண்ட் விதம் போட்டோம்னா 1066 பாயிண்ட் வருது. அப்போ 1066 பாயிண்ட் தான் ஒரு மாதத்துக்கு 12 மாதத்துக்கு 12,792 பாயிண்ட் வருது. அப்போ அது 20 காசுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது 2,558 ரூபா வருஷத்துக்கு நமக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அதே கேஷாக நம்ம கேஷ்பேக் பண்ணும்போது என்ன வருதுன்னா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, மென்ஹேட்டன்ஸ்லேயும் டைட்டானியம் வச்சுருக்கீங்க, மணி பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போது 4 கார்டுக்கு நீங்கள் ஒரு கார்டுக்கு 10,000 ரூபா, அவங்க என்ன சொல்கிறாங்க 500 ருபீஸ், வருஷத்துக்கு 6,000 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறதா அவங்க போட்டிருக்காங்க ஒரு கார்டுக்கு. அப்போ நீங்கள் 4 கார்டுக்கு 40,000 ரூபா விதம் நீங்கள் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% விதம் 2,000 ருபீஸ் பர் மந்த்து கிடைக்கும். அப்போ அதை இன்ட்டு 12 போட்டோம்னா 24,000 ரூபா வருஷத்துக்கு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 40,000 ரூபா நீங்கள் அதர் கேட்டகரியில் யூஸ் பண்ணியிருப்பீங்க பாயிண்ட்ஸில். இன்னொரு 40,000 ரூபா கேஷ்பேக்கில் மொத்தம் 80,000 ரூபா நீங்கள் அந்த கார்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 டேஸ்
இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட்ஸ் வந்து கிடைக்கும். இது எப்படின்னா நீங்கள் அந்த கார்டை வந்து பில் டேட் ஜென்ரேட் என்றைக்கு எவ்ரி மந்த் 5th நீங்கள் ஒரு 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நீங்கள் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80,000க்கு இது ஒரு 40,000 அது ஒரு 40,000 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 50 days உங்களுக்கு வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வந்து அந்த கேஷ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து அடுத்த 50 நாள் கழித்து கட்டினா போதும். இந்த 80,000 நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ நீங்கள் ஒரு பர் மந்த் வந்து ஒரு 2% வந்து இன்கம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அந்த 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபார் 50 daysன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1.5 மாதத்துக்கிட்ட வருது. அப்போ 3%, அப்போ 3%னா அப்போ 2,400 வந்து அது கிடைக்குது. அப்போ இன்ட்டு 7.5 months நியர்லி உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ 17,400 வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து இல்லை உங்கள் பிஸ்னஸே நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்க்க போகும்போது இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக ஒரு 2,558 கிடச்சிருக்கும். கேஷ்பேக் மூலமாக இன்கம் ஒரு 2,400 24,000 கிடச்சிருக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 80,000 நீங்கள் பண்ணிங்களே அதில் ஒரு 17,400. அப்போ டோட்டல் இன்கம்னு பார்க்கும்போது 43,958 உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நியர்லின்னு பார்க்க போகும்போது 44,000 வந்து ஒரு வருஷத்தில் வந்து இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து அது ஒரு பிளானிங் பண்ணி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களால் வந்து அதை இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதே மாதிரி வேறு சோர்ஸ் மூலமாகவும் நீங்கள் பண்ணுறதா பண்ணலாம். ஆனால் இது உங்களுக்கு வந்து ஒழுங்காக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் அதை வரமாக நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக இது பண்ணலாம். உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுது நமக்கு உண்மையாலே வந்து அதே மாதிரி நிறைய அவங்களோட ஆனுவல் ஃபீ ஜாயினிங் ஃபீலாம் இருக்குது. அதையும் ஆனால் வேவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 1,50,000 அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் யூசேஜ் வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வந்து 500 to அவங்க 1,500 அவங்க போடுறாங்கன்னா அதை வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வேவர் பண்ணிவிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நாம் சந்திப்போம்.